பிஜேபி கூட்டணி வச்சிங்க, சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்க, உங்கள் கூட்டணியே வேணாம்ட்டு நாடாளுமன்றத்தில் மாறி போனீங்க. இப்போ எதுக்கு திடீர்னு போய் கூட்டணி சேர்ந்தீங்க? என்ன காரணம்? எங்களோட ஒரே நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். என்னங்க திமுக வீழ்த்துறதுக்கு பிஜேபி கூட தான் போய் சேரணுமா? நீங்கள் உங்கள் மேலே வழக்கு இருக்குங்க, வழக்கு அவங்ககிட்ட கையில் இருக்குது அந்த வழக்கு. இதையும் தாண்டி சொல்கிறதுனா எடப்பாடி ஒரே இதில் சொல்லிட்டாரு, இது என் கட்சி, நான் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பேன், நீங்கள் என்ன கேட்க? உங்ககிட்ட நிலை ஸ்திரத்தன்மை இல்லைன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி? இப்போ கலைஞர் எடுத்துக்க, எம்ஜிஆர் எடுத்துக்க, அம்மாவை எடுத்துக்க, ஏதோ ஒரு காலகட்டத்தில் கூட்டணி வச்சாங்க, வைக்கல, ரைட்டு. 2017 இப்போ தொடர்ந்து 13 கட்சி கூட்டணியை தமிழ்நாடு முதல்வர், கழகத்தினுடைய தலைவர் தளபதி வச்சிருக்காரு. அவர் எடுக்கிற ஸ்டாண்டில் என்றைக்குமே பின்வாங்கினதில்லை இன்னைக்கு வரைக்கும். 2021 பெற்ற வெற்றி இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 6-7 வெற்றி, 10-11 வெற்றி கிட்ட பார்த்துட்டாரு. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பை எலெக்ஷனு, உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொன்னால் அவருடைய அந்த நம்பிக்கைத்தன்மை, கூட்டணிகிட்ட வைக்கிற நம்பிக்கைத்தன்மை, அவருடைய பேச்சு, அவருடைய திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்றதை இன்றைக்கி நிரூபித்து காட்டியிருக்காரு அண்ணன் தளபதி. ஆயினால தான் இந்த கட்சி பலமான கட்சி, கொள்கை கூட்டணி வச்ச கட்சி, 13 கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கட்சியில் பிளவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தான் அமலாரு, அண்ணன் தளபதி தான் முதலமைச்சராக வருவார்.